வாழைக்காய் பொரியல் செய்யலாங்க. வாழைக்காயை வேக வச்சு எடுத்துட்டேன் ஒரு 10 நிமிஷம். இதை இப்படி தோல் எடுத்துடலாம். கட் பண்ணிடலாங்க பொடி பொடியாக. கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதுக்கு தாளிப்பு கொடுத்து பொரியல் பண்ணிடலாம். வாழைக்காயை தாளிச்சிடலாங்க. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சது வரமிளகா, கருவேப்பிலை வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வாழைக்காய் சேர்த்துக்கலாம். தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு சின்ன கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்திட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பண்ணிட்டு வந்துடலாம். தாளிப்பு சாப்பாட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. வணக்கி கொடுத்துர்லாங்க. உப்பு காரெல்லாம் நல்லா பிடிக்கிற மாதிரி, பச்சை வாசம் போகிற மாதிரி எல்லாம் வணக்கி கொடுத்தா முடிச்சுங்க. சூப்பரான வாழைக்காய் வறுவல் தெரியும். வாழைக்காய் பொரியலுக்கு தக்காளி சாப்பாடு தாளித்து வச்சுருக்குறேங்க. இது போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இந்த சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குது.